எந்த மகத்தான மனிதனுடைய வாழ்க்கையில அந்த வெற்றிக்கு பின்னணியில் நிச்சயமாக ஒரு பெண் இருப்பார்கள். தாயாக, மனைவியாக, சகோதரியாக, நாம் பெற்றெடுத்த பிள்ளையாக கூட. இஸ்லாம் அவர்களை போற்றுகிறது. வாழ்க்கையில அல்லாஹு தஆலா துன்யாவில் எல்லாம் நம்முடைய உபயோகப் பொருளா படைத்திருக்கிறான். அத்துன்யா குல்லுஹா மத்தா கைரு மத்தா இத்துன்யால் மர்அத்து ஸாலிஹா. உலகத்திலே எல்லாம் மனிதனுக்கு பயன்படக்கூடிய பொருள்கள் தான். ஆனால் உலகத்தின் பொருள்களில் எல்லாம் ஆக சிறந்த ஒரு பயன்பாடு மிக்க பொருள் அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹத்தான பெண்ணுன்னு சொன்னார். பெண்கள் உயர்வடைந்து விட்டால் அவங்களோட உயர்வானவங்க யாரையும் சொல்லவே முடியாது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அம்மா வந்து சொன்னாங்க இல்லையா, நாயகமே நான் தனியா வந்து உங்கள்ட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்கல, ஒரு பெண்கள் கூட்டத்தின் சார்பா உங்களிடத்துல வந்து சில கேள்விகளை முன்வைக்கிறேன். அல்லாஹ் உங்களை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்தான் நபியா அனுப்பியிருக்கிறான். ஆனால் ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய பல கூலிகள், பல நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கவில்லையே. ஜும்மா தொழுகை அவங்களுக்கு இருக்குது, ஜமாத் தொழுகை அவங்களுக்கு அவசியம் இருக்குது, ஜனாசா தொழுகையில் பங்கேற்கிறார்கள். ஆண்களுடைய எல்லா நன்மைகளையும் எடுத்து சொல்லி 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 இந்த வாய்ப்பெல்லாம் நாங்க ஜனாசா சுமந்து போறது இல்லை, எங்களுக்குள்ள கடமையும் இல்லை. அப்ப இந்த நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு அல்லவா கிடைக்கிறது, எங்களுக்கு கிடைக்கவில்லையே. ரஹபர் ரிஜால் பில் உஜூர், ஆண்கள் அல்லவா நன்மைகளை தட்டி செல்கிறார்கள். அல்லாஹ் உங்களை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்தல்லவா நபியா அனுப்பியிருக்கிறார். அப்படியானால் நன்மையை பெறுவதிலே ஆண்கள் முந்திக் கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்று சொல்லி பெண்மணி வந்து கேட்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதோட ஒரு அழகான கேள்வி கேட்ட பெண்ணை பார்த்திருக்கிறீர்களா? என்ன அழகான கேள்வி, என்ன அழகான கேள்வி, இதை விட ஒரு அழகான கேள்வியை கேட்ட பெண்ணை பார்த்து என்று கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னான். அப்படி இல்லை. யார் சொன்னது உங்களை விட ஆண்கள் நன்மையில் முந்துகிறார்கள் என்று யார் சொன்னது? அல்லாஹு தஆலா உங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான். கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து பிள்ளைகளை பேணி வளர்த்தால், குடும்பத்திலே பிள்ளைகளை பேணி வளர்த்தால், கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால், கற்பொழுது நடந்தால், கற்பை பேணி நடந்தால், ஆண்கள் என்னென்ன நன்மைகளை எல்லாம் செய்கிறார்களோ அந்த எல்லா நன்மைகளுடைய கூலியையும் செய்யாமலேயே அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான்னு சொன்னான். நீங்க செய்யாமலேயே அந்த வாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னான். உண்மையானவர்களே, அதை சொல்லிட்டு வரும்போது சொன்னாங்க, ஒரு பெண் கருவுற்று இருந்தால் அந்த நேரத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலியின் அளவு என்ன தெரியுமா? பகலெல்லாம் நோன்பு நோற்ற நன்மை, இரவெல்லாம் இபாதத் செய்த நன்மை. இந்த நன்மை எந்த ஆம்பளை கிடைக்குதுன்னு கேட்டாங்க. இந்த ஆம்பளை கிடைக்க வாய்ப்பு இல்லையே. வைதா அசாபகத்தல், குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய அந்த நேரம் வந்து விட்டால், வைதா அசாபகத்தல், குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய அந்த சமயம் வந்து விட்டது என்று சொன்னால், லம் யஅலம் அஹ்லுஸ் ஸமாஇ வல் அர்த், வான் மண்டலத்தில் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ள யாராலும் அந்த பெண்மணிக்கு கொடுக்கப்படக்கூடிய கூலியின் அளவை யாராலும் விளங்க இயலாதுன்னு சொன்னார்.